ஜபத்தின் ஆவி என் அகத்தில் ஊற்றும். ஜபத்தினால் உலகை நான் ஜெயிக்க, உன்னத உலகை நீ ஜெயித்தீர். நாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. உன்னத உலகை நீ ஜெயித்தீர். நாமத்தினால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. இம்மட்டும் கிருபை தந்த தேவாம், இனிமேலும் கிருபை தாருமுவாம். இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இன்றும் என்றும் உம்மில் நான் நிற்கவே, இயேசுவே நீர் என்னில் உருவாகவே, உம்மை காணவே. இம்மட்டும் கிருபை தந்த தேவாம், இனிமேலும் கிருபை தாருமுவாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. மகாபரிசுத்தமும் பயப்படதற்கும் ஒன்றான மேதேவனே, அப்பா, அந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாது. நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்னென்னும் மாறாத கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே உம்மை ஸ்தோத்திரிகள். தியானத ஏக சக்கராதிபதியே உம்மை ஸ்தோத்திரிகள் ராஜா. வரப்போகிற எங்கள் ஆத்ம மனவாளனே உம்மை ஸ்தோத்திரிகம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு நீ தயவாய் மன்னித்து இந்த வேலையிலும் இருக்கிறதான விண்ணப்பங்களுக்கும் கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு இருக்கும் தாசர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரை நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. உம்முடைய நாமத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தாவே, முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டது நாங்கள் யாவரும் கர்த்தாவே, இந்த அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவரை இந்த நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவரை இந்த நிலைத்திருந்தும் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசிய வீரர்கள் மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்ப முடிய தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று கர்த்தா வெளிப்படுத்தின வச்சு 12ஆம் அதிகாரம் 11 வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அப்படியாக அந்த பொல்லாங்கனவனை நாங்கள் ஜெயிக்க நீர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் வேதத்தை வாசி தியானிக்கல பூரண பரிசு நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச்சிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, அந்த உலகத்தில் நாங்கள் ஒருபோதும் அன்பு கூறாதபடி ராஜா, உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்த்து பிரகாசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். போக்கிலும் வருதும் உடைய தாசர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. வேலை ஸ்தலங்களில் உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உயர்வை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களை தய கிடைக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நீர் ஆஸ்ருதிங்க. திருமண காரியத்துக்காக காத்திருக்கொண்ட பிள்ளைங்களோட தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து சீக்கிரமாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாழ்க்கை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியே கர்ப்பத்தின் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியா அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பலனை உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரிகளால் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. படிக்கிறதான பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தா உடைய நித்திய சுவிசேஷத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகர் உடைய ரகசிய வரைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களை வல்ல கருவிகளாக நீர் எடுத்து நீர் பயன்படுத்துங்க. உடைய மறைவான ரகசியங்கள் கர்த்தாவே, உடைய அப்பா ஸ்தோத்திரிகம் சத்தியங்கள் இன்னும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க ராஜா. அப்பா, உடைய சத்தியத்தின்படி நீர் எங்களை
எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நாங்கள் ஆயத்தமாக அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆம் கதை என் புறாவை என் உத்தமையை ஒருத்தி என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் அப்படியாக ஆயத்தமாகவும் தகப்பனே நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். ஒவ்வொருடைய மனபாரங்கள் துக்கங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ராஜா. மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக ராஜா. தானியேலை போல நாங்களும் முன்றுவெளி முழங்கால் படிட்டு ஜெபிக்க எங்களுக்கு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. அப்படியாக நீ செய்ய போகிறது நன்றி செலுத்து ராஜா. அப்பா அந்த வழியிலும் கர்த்தாவே இந்த அப்பா ஸ்தோத்திர ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதனை யாவரையும் கர்த்ததாம் நீர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய துக்கங்கள் மனபாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக கூட நீ செய்ய போகிறது நன்றி செலுத்து எங்களை அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி திருப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.